வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் ஜெயிச்சதுக்கு அப்புறமாக எப்படி நடந்துக்கிறோங்கிறது தான். அதை பொறுத்து தான் நம்ம வெற்றியோட மதிப்பென்ன பெருமதி என்ன அப்படிங்கிறது கணக்கிடப்படும். அப்படி நெடுநாள் காத்து கிடந்து கடந்த வருஷம் கப்படிச்சவங்க தான் இந்த ஆர்சிபி அணியினர். இந்த வருஷம் கப்படிச்சதுக்கு அப்புறமாக பேக் டு பேக் அடிச்சுட்டு தொடர்ச்சியாக 3 முறை எந்த ஒரு அணியுமே கப்படிச்சது கிடையாது, நம்ம அடிப்போமா அப்படின்ட்டு மோ போபட் கேட்க ரஜத் பட்டிதார் எஸ் சார் நாங்க அதை அடிச்சு காட்டுவோம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக அவங்களோட மைண்ட் செட் எல்லாமே பாசிட்டிவா நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனால் அவர்களோட நடத்தை, வீரர்கள் மற்றும் ரசிகர்கள்னு எல்லாரையுமே பொதுவாக தான் இதை பார்க்க தோணுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல்ஸ் அன்னைக்கு 10வது ஓவர் அப்போ அம்பையர் நிதின் மேனனை நோக்கி ஐஸ் பேக்கை வீசினதுக்காக ஒரு போட்டியில பங்கேற்கிறதுக்கான தடையும் 50% போட்டி கட்டணத்துல அபராதமும் கூடவே 2 டிமெரிட் பாயிண்ட்ஸும் வாங்கியிருக்காரு டிம் டேவிட். இது மட்டுமே இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அம்பையர் முன்னாடியே பாலை தூக்கி வீசினது, நடுவிரல் காட்டினது இப்படின்ட்டு நிறைய பிரச்சனைகள் அவர் மேல இருக்கு. ஆர்சிபி அணியினர் ஒட்டுமொத்தமாகவே இப்படிதான் நடந்துக்குவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எல்லார் மனசுலையும் எழுது. இதெல்லாத்தையும் தாண்டி ரசிகர்கள் இந்த வெற்றியை கொண்டாடின விதம், அவங்களுக்கு வாழ்த்துக்கள் வீடியோ போடும்போதே நான் சொன்னேன், அசுரன் பட டயலாக் எல்லாம் போட்டு அட்வைஸ் பண்ணாலும் அவங்க அதை கேட்க போறது கிடையாதுன்ட்டு நான் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க எல்லாரும் தங்களோட வெற்றியை தப்பான வழியில தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிறது, அதே மாதிரியாக பொருட்களை சேதப்படுத்துறது இப்படின்ட்டு எப்படியெல்லாம் கொண்டாடக்கூடாதோ அப்படியெல்லாம் கொண்டாடி ஒரு ரசிகர் படை எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு அத்தாட்சியாக இந்த ஆர்சிபி ரசிகர்கள் இப்போ இருந்துட்டு இருக்காங்க. போதா குறைக்கு இன்டர்நெட்ல போயிட்டு ரோஹித் சர்மாவுக்கும் எம்எஸ் தோனிக்கும் என்ன தெரியும், எங்களோட ரஜத் பட்டிதாருக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன்ஸையே நீங்களாம் வேலைக்காக மாட்டீங்கப்பா அப்படின்ட்டு சொல்ற அளவுக்கு ஒரு மோசமான மனநிலையில இப்போ அவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்களை கட்டுப்படுத்த யாராலையுமே முடியாது. ஆனால் நம்ம ஒரு விஷயத்த எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிற சுய ஒழுக்கம் கண்டிப்பாகவே நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். அடுத்தவங்க கஷ்டத்தின் போது சிரிக்கிறதும், ஆசையா கட்டி வச்ச வெசாக் தோரணத்தை உடைக்கிறதும், ஒண்ணும் அறியாத சின்ன குழந்தைய துன்புறுத்துறதும் இப்படின்ட்டு எக்கச்சக்கமான வக்ரம் இப்போ நம்ம மனங்கள்ல இருக்கு. மனித மனங்கள் ஏன் இவ்வளவு மோசமாகி இருக்கு அப்படிங்கிறதுக்கு பதில் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அதோட அட்வைஸாகவும் சொல்லலாம், இல்லனா எல்லாரும் இப்படி ஏன் நடந்துக்கிறாங்கிறதுக்கு காரணம் தெரிஞ்சா அதையாச்சும் சொல்லிட்டு போகலாம்.